கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய வசனங்கள் கேட்கிறோம். யூடியூப்ஸ்ல கேட்கிறோம். நெறைய ஆலயங்களுக்கு செல்கிறோம். துதி ஆராதனைக்கு செல்றோம். வெறும் பாடல் கேட்கிறதுக்காகவே நெறைய ஆராதனைகளுக்கு செல்றாங்க மக்கள். கிறிஸ்துவ பாடல்களுடைய கான்சர்ட் கேட்கறதுக்காக நம்ம டிக்கெட்ஸ் வாங்கி நம்ம போறோம். சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொள்றோம். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது, நம்ம நெறைய நேரம் நம்ம ஏமாந்து போறோங்க. ஆமாங்க, உண்மையா ஏமாந்து போறோம். அதாவது அந்த ஊழியர்கள் வல்லமையுள்ள ஒரு துதி பலியினாலும், ஆராதனையினாலும், வசனங்கள் பேசுற அந்த தாளந்துகள்னாலும், அவங்க பைபிள் நாலேட்ஜ்ல வேதத்தை கரைத்து குடுத்திருப்பாங்க. அவங்க வசனம் கண்ண மூடிட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்து அதே மாரி சுகமளிக்கும் ஆறுதல்ல நெறைய பேர் சுகம் பெறுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த ஊழியர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்காங்க. தேவன் அவர்களை கொண்டு வல்லமையான ஒரு ஊழியம் செய்றாருன்னு சொல்லி நெறைய நேரம் நெனச்சது உண்டு. ஆனா உண்மையா நீங்க பார்த்தீங்கன்னா, 90% ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊழியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதில்ல. ஏன்னா, அந்த ஊழியங்கள்ல முதலாவது பார்த்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்துறத விட, தன் சுயத்தை தான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். என்னுடைய ஊழியம், நான் நெறைய பேர்த்துக்கு வல்லமையாய் நான் வசனத்த சொல்றேன். என்னுடைய ஆராதனையில நெறைய பேர்த்துக்கு சுகம் கிடைக்குது. நான் பாடல் பாடி வொர்ஷிப் பண்ணா தேவன் மகிழ்ந்து போறார். இந்த மாரி தன்னை உயர்த்துகிறவர்களாகவே நெறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அதாவது கனி இருக்கு. அவங்களுடைய ஊழியத்தில கனி இருக்கு. அதே மாரி வருகிறவர்கள் நெறைய பேர் பாவத்த அறிக்கையிடுறாங்க. நெறைய பேத்துக்கு சுகம் கிடைக்குது. ஆனாலும் உண்மையான ஒரு மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லவே இல்ல. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணா இருக்கிறது. அவங்க வசனம் சொல்றது ஒண்ணா இருக்கு. அதாவது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. அதாவது விசுவாசிகளுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. விசுவாசிகளுக்கு பின்னாடி அவங்க குடும்பத்தில வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது, அவர்கள் பிள்ளைகள் வழி மாறி போறாங்க. நீங்க நெறைய பாருங்களேன். அதாவது செகண்ட் ஜெனரேஷன்ஸ் ஊழியர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதில்ல. ஏன்னா, அவங்க தகப்பனையும், தாயையும் பார்க்குறாங்க. அவங்க எப்படி ஒரு மாய்மாலமான வாழ்க்கைய வாழ்றாங்க. அதாவது புல்பிட்ல ஏறி வசனம் சொல்லும்போது ஒரு ஒரு வசனம் சொல்றாங்க. அந்த வசனத்தை வீட்ல செய்றதே இல்ல. ஏன்னா, அவங்க ஒரு மாய்மாலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க செய்ற ஊழியம் வல்லமையா இருக்கும். இல்ல அதுதான் என்னன்னா, தேவனிடத்துல கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது தான் என்ன ஆகும்னா, அந்த ஊழியமும் நல்லாருக்கும். அவரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். ஏன்னா, வசனம் அதுதானே சொல்லுது. நீங்க மத்தேயு 7:21 நீங்க வாசிச்சீங்கன்னா, பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கடவுள் என்ன சொல்றாரு? ஊழியம் செய்றீங்க, துதி ஆராதனை செய்றீங்க, நெறைய ஒரு சுகமளிக்கிற ஆராதனைலாம் செய்றீங்க. ஆனாலும் தேவனுக்கு பிரியமாய் நீங்க அத செய்றீங்களா? கடவுள்ட்ட கேட்டு அத செய்றீங்களா? நான் இந்த ஊழியத்த செய்ய போறேன். பாடல் ஆராதனை நடத்தப் போறேன். நான் இந்த வசனத்த ஷேர் பண்ண போறேன். நான் அத தேவனிடத்துல பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்றேனா? என்னுடைய சுயத்துல செய்றேனா? சுயத்துல செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, கடவுள் சொல்றார்ல, "உன்னை அறியேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா." ஏன்னா நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலனா, அந்த ஊழியம் வேஸ்ட்டுங்க. அதுதான் கடவுள் சொல்றார். அதனால கடைசி காலத்துல சொல்லுவார், "நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. நெறைய அற்புதம் செஞ்சனே, நான் நெறைய பேய்கள தொரத்துனனே, அதெல்லாம் சரிப்பா. ஆனா உன்னை யாருன்னே தெரியாது. உன்னுடைய பெர்சனல் வாழ்க்கை என்ன இருக்கு? உன் கணவன் மனைவிக்குள்ள நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க? உன் பிள்ளைய நீ எப்படி வளர்க்கிற? நீ பாவம் இல்லாம இருக்கிறியா?" இதுதான் தேவன் கேட்கிறார். அத விட்டுட்டு நம்ம வெளிய 4 பேத்துக்கு நல்ல ஒரு போதனை குடுத்துட்டு, சொந்த வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா இல்லன்னா, கடவுள் சொல்லுவார், "நான் உன்னை அறியேன்." ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தாங்க. அவருடைய வாழ்க்கைய ஒரே ஒரு வசனத்த சொல்லியிருப்பார் இல்லையா? "என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது." இல்ல, அவர் என்ன நினைக்கிறாரோ அத மட்டும் தான் நான் செய்வேன். அதுதான் என்னுடைய போஜனமா இருக்கு. 24/7 எனக்கு அதுதான். அந்த மாரி தான் நம்மளும் மாறணும். நம்ம ஊழியக்காரர்களும் இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அவரு சொல்றபடி இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அப்படி இல்லன்னா நம்ம சுயத்துல நம்ம ஏதோ ஒண்ணு செய்து கொண்டே இருப்போம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெதஸ்தா குளத்துல நெறைய பேர் உடல் சரியில்லாம இருக்கிறாங்க. ஆனா, இயேசு கிறிஸ்து பாருங்களேன், பர்ட்டிகுலரா அந்த ஒரு ஒரு வியாதிஸ்தன்ட்ட போயிட்டு, "நீ சுகம் பெற விரும்புகிறாயா?" 38 வருஷமா வியாதியில இருக்கிறார். ஏங்க அங்க நெறைய மக்கள் இருக்கிறாங்கல்ல. அந்த பெதஸ்தா குளத்த சுத்தி ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க. அவர் யார்கிட்டயுமே அவர் போய் கேட்கவே இல்ல. ஏன்னா பிதா சொல்லியிருப்பார், "நீ அந்த வியாதிஸ்தன்ட்ட போயிட்டு நீ அவங்ககிட்ட கேளு. அவன போய் நீங்க கியூர் பண்ணுங்கன்னு" சொன்ன உடனே அப்படியே இயேசு கிறிஸ்து ஒபே பண்றாருங்க.
அங்க பாருங்க ஒரு பெரிய அற்புதம். அவர் மட்டும் இல்ல, அவர் அவர் நோய் மட்டும் போல, அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு அற்புதம், அடையாளம் நான் செய்றேன்னா, அதற்கு எதுக்குன்னா, உன்னுடைய ஆத்துமாவை நான் மீட்டுக் கொள்றதுக்காக தான் அந்த அற்புதம், அடையாளம் செய்றேன். அத விட்டுட்டு என்னுடைய சுயமேன்மைக்காக நான் செஞ்சேன்னா, அந்த ஊழியம் 0. அதனால நம்ம இன்னைக்கு வந்து ஊழியர்களை பார்த்து நம்ம மயங்கி விடாம, அவர்கள் வந்து ஒரு பெரிய நீதிமான் நெனச்சு விடாம, அவங்களுடைய பெர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? அது தேவனுக்கு பிரியமா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அத விட்டுட்டு அவர்கள் வெளி வேஷமாய் வெளிய செய்றத மட்டும் வச்சுக்கிட்டு, நம்ம அவர்களை வந்து கடவுளுக்கு ஈக்குவலாய் நினைத்துட்டு, அவர்களை பின்பற்றத விட்டுட்டு, நம்ம தேவனை பின்பற்றுவோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல். வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அத விட்டுட்டு இந்த உலகத்தின் அ அ ஆசீர்வாதங்களுக்காகவும், இந்த உலகத்தில பார்க்கிற நம்ம கண்கள்ல பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் ஊழியர்களை நம்ம பின்பற்றாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.